வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசிய மோதல், எண்ணெய் விலை உயர்ந்தது, ஈரானின் ஐஆர்ஜிசி குறித்து யூகே, தாய்லாந்தின் பப் தீ விபத்து, ரஷ்யா உக்ரைன் பதற்றம் அதிகரிப்பு, ஈரானில் ரஷ்யாவின் அழிவு நாள் விமானம், ஸ்பெயினில் ஏற்பட்ட கொடிய காட்டுத்தீ, ஜப்பானின் புதிய உளவு நிறுவனம், அமெரிக்க துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், நைஜீரியா வன்முறை, இந்தோனேசியா சாலை விபத்து மரணம், கொலராடோ காட்டுத்தீ விபத்து, சீனாவின் ராக்கெட் தொழில்நுட்ப முன்னேற்றம். விரிவான செய்திகள். மேற்கு ஆசிய மோதல். அமெரிக்காவின் புதிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் ஐஆர்ஜிசி, ஜோர்டன், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. எண்ணெய் விலை உயர்ந்தது. முற்றுகைகள் மற்றும் அமெரிக்க ஈரான் இடையேயான ஆளில்லா விமான ஏவுகணை பரிமாற்றங்கள் மீண்டும் தொடங்கியதைத் தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்களின் விலை 3% மேல் உயர்ந்தது. ஈரானின் ஐஆர்ஜிசி குறித்து யூகே, ஈரானின் ஐஆர்ஜிசியை அதிகாரப்பூர்வமாக ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பதற்கான திட்டங்களை யூகே தொடங்கியது. தாய்லாந்தின் பப் தீ விபத்து. தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள ஒரு பாரில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து மற்றும் மின்சார தடை காரணமாக உள்ளே சிக்கிக்கொண்ட வாடிக்கையாளர்கள் குறைந்தது 27 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யா உக்ரைன் பதற்றம் அதிகரிப்பு. ரஷ்ய படைகள் சொரனோமோர்ஸ்க் துறைமுகம் மீது கடுமையாக குண்டுவீச்சு நடத்திய நிலையில் பதிலடியாக கீவ் மாஸ்கோவை நோக்கி 81 ஆளில்லா விமானங்களை கொண்ட ஒரு மாபெரும் தாக்குதலை தொடுத்தது. ஈரானில் ரஷ்யாவின் அழிவு நாள் விமானம். ஈரானில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் தகவல் தொடர்புக்காக ரஷ்யாவின் Tu-214PU சிறப்பு விமானம் ஒன்று ஈரானில் தரையிறங்கியது. இது சர்வதேச அளவில் யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. ஸ்பெயினில் ஏற்பட்ட கொடிய காட்டுத்தீ. ஸ்பெயினின் அண்டலூசியா பகுதியில் ஒரு பேரழிவுகரமான காட்டுத்தீயில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காண தடயவியல் குழுக்கள் DNA-வை பயன்படுத்தி வருகின்றன. ஜப்பானின் புதிய உளவு நிறுவனம் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான ஒரு வரலாற்று மாற்றத்தை குறிக்கும் வகையில் ஜப்பான் ஒரு பிரத்யேக உள்நாட்டு உளவு நிறுவனத்தை நிறுவுவதற்கான $407 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. அமெரிக்க துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். மெயின் மாநிலத்தில் நடந்த ஒரு கொடூரமான துப்பாக்கிச் சூட்டில் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கப் பிரிவு ICE அதிகாரிகள் உள்ளிட்ட கூட்டாட்சி முகவர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக உள்ளூர் அளவில் போராட்டங்களும் இச்சம்பவத்தை மறு ஆய்வு செய்ய அரசியல் ரீதியான கோரிக்கைகளும் எழுந்தன. நைஜீரியா வன்முறை. நைஜீரியாவின் பெனு மாநிலத்தில் வார இறுதியில் நடந்த தாக்குதலில் துப்பாக்கிதாரிகள் குறைந்தது 18 பேரை கொன்றனர். இதைத் தொடர்ந்து உள்ளூர் மக்களிடையே கடும் கோபமான போராட்டங்களும் சாலை மறியல்களும் வெடித்தன. இந்தோனேசிய சாலை விபத்து மரணம். இந்தோனேசியாவில் 3 லாரிகள் மோதிக்கொண்ட கோரமான விபத்தில் திருமண விருந்தினர்களில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்தனர். கொலராடோ காட்டுத்தீ விபத்து. கொலராடோவின் கோல்ட் மவுண்டன் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகளுக்கு உதவிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி உயிரிழந்தார். சீனாவின் ராக்கெட் தொழில்நுட்ப முன்னேற்றம். மறுபயன்பாட்டு ராக்கெட் தொழில்நுட்பத்தில் வெற்றிகரமான ஒரு திருப்புமுனையை எட்டியுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. இதன் மூலம் விண்வெளி பந்தயத்தில் அமெரிக்காவை விரைவாக பின்தொடரும் தனது நோக்கத்தை அந்நாடு வெளிப்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.